கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களினால் இன்று மாலை துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய மாணவர்கள் அங்கிருந்து மட்டக்களப்பு நகருக்குள் துண்டு பிரசுரம் வழங்கும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். கடந்த கால ஆட்சியாளர்களினால் தனியார் வைத்தியத்துறை பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான எதிர்ப்பினை மாணவர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வரும் நிலையில் அதனை எதிர்த்த இந்த ஆட்சியாளர்கள் இன்று பாராமுகமாக இருந்து வருவதாக மாணவர்கள் இதன்போது தெரிவித்தனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உட்பட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் மாணவர்கள் இந்த துண்டு பிரசுர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச கல்வியை பாதுகாப்போம் எனும் தலைப்பில் இந்த துண்டு பிரசுர போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களுக்கும் இது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சிஸ்டம் சேஞ்ச் என்ற சோகத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்துக்கு கடந்த கால அரசாங்கத்துக்கும் இடையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் நிலைகளினால் கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்பவற்றில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக வைத்தியத்துறை பாரிய ஆபத்து நிலையினை எதிர்நோக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இதன்போது மாணவர்களினால் தெரிவிக்கப்பட்டது. ஐயா போலீஸியா என்ன சொல்லுங்க. என்ன விஷயம் என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபயாஸ், ஈஸ்டர்ன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வைஸ் பிரசிடென்ட். நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ முக்கியமான இலங்கை எதிர்நோக்கிற பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வாக விழிப்புணர்வு மக்களுக்கு செலுத்துறதுக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை இலங்கை மக்கள் எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிறது. எமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற இலவச கல்வி, இலவச சுகாதாரம் ரெண்டையுமே அளிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக தான் நம்ம பார்க்கணும். என்னென்னு சொன்னால், இந்த தனியார் மருத்துவப்பீட உருவாக்கங்களும் அதுக்கான மாணவர்கள் எடுத்து அதை எங்களோட மருத்துவத்தை காசுக்கு விற்கிறது இது மிகவும் பிழையான வேலை. இதை நாங்கள் கண்டிப்பு மூலமாக எங்கள் மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் என்னென்னா இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மூலமாக நாங்கள் எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் விநியோகிக்கும். நாங்கள் இது போன அரசாங்கங்களால் இது தொடர்பான அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கப்பட்டாலும் இன்னும் இதுக்கு இந்த அரசாங்கம் அதை ரத்து செய்கிறதை பற்றி மௌனம் காத்து கொண்டிருக்கிறது மிகவும் பிழையான வேலை. இது தொடர்பாக அவர்கள் முக்கியமான கரிசனை எடுத்து இது தொடர்பாக செயற்படணும். அதே மாதிரி இன்னும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மாணவர்கள் இப்போ மருத்துவப்பீட மாணவர்கள் வெளியாகி அவர்களுக்கே ஒழுங்கான தொழில் கிடைப்பது நிச்சயமில்லாத சூழலில் தனியார் மருத்துவப்பீடங்கள் அதிலேருந்து வெளியாகிற மாணவர்களுக்கு மருத்துவர் தொழில் கொடுக்குறங்கிறது இலவச கல்வியையும் இலவச சுகாதாரத்தையும் மிகவும் பாதாளத்துக்கு இட்டு செல்லும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இப்போ இதுக்கு நாங்கள் செல்கிற தீர்வு என்னென்னு சொன்னால், மாணவர்களுக்குரிய கொள்கையை உருவாக்க வேண்டும். இந்த தனியார் மருத்துவப்பீடத்துக்கான காசுக்கு விற்கிற செயற்பாட்டை நிறுத்த வேண்டும். இதிலேருந்து இந்த அமைச்சரவை தீர்மானங்களை பின்வாங்க எடுக்க வேண்டும், ரெக்டிஃபை பண்ணணும் என்றதை கேட்டு முடிகிறது. நன்றி.